என் அன்பு குழந்தையே, நான் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து கொண்டே வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே, அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் உன் சாய் தேவான் நான் நன்கு அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் நீ யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். அப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு என் தங்கமே. தன்னம்பிக்கையோடும் இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் இதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன். கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்ல காலம்தான் உனக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. பாவக்காலம் முடிந்து புண்ணிய காலம் நடக்க ஆரம்பித்து உள்ளது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என் தங்கமே. மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு. நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான முடிவோடு வாழ்க்கையை எதிர்கொள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பிறர் துன்பத்தை தாங்க கை கொடுத்தால் நம் துன்பத்தின் கணம் தானே குறைந்துவிடும். பிறர் முன் பேசும் வார்த்தையிலும் செய்யும் செயலிலும் எச்சரிக்கையாயிரு. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. உலகத்தில் மிகவும் அழகானவர்கள் மற்றவர்கள் சந்தோஷத்தை பார்த்து தானும் சந்தோஷப்படுபவர்கள்தான். விட்டு கொடுப்பது தவறு அல்ல. நம் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் விட்டு கொடுப்பதுதான் தவறு. எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பது பணம் அல்ல, மனம்தான். புரிதல் துளியும் இல்லாத மனிதர்களிடம் மணிக்கணக்கில் பேசினாலும் பயன் எதுவும் கிடைக்காது. பல குழப்பங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எடுக்கும் முடிவு சரியானதாக இருந்தால் உன் வாழ்க்கையை எவராலும் அசைக்க முடியாது. உண்மை கனமானது. அதனால்தான் அதை சுமப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம். முடித்தே தீருவோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம். இதுதான் நீ கடந்து வந்த பாதை. யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது. யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது. யாருக்கும் உன் வழிகள் தெரியாது. அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காதே. என்மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு நீ அமைதியாக உன் கடமைகளை செய்து வா. அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.